தாய் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலையன்றோ பூதமைந்துமானாய் காளி பொறிகள் ஐந்துமானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் இன்பமாகிவிட்டாய் இன்பமாகிவிட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய் பின்பு நின்னையல்லால் காளி பிரிதே நாளும் உண்டோ அன்பு அழித்து விட்டாய் அன்பு அழித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய் துன்பம் நீக்கி விட்டாய் தொல்லை போக்கி விட்டாய் துன்பம் நீக்கி விட்டாய் தொல்லை போக்கி விட்டாய் தொல்லை போக்கி விட்டாய் தொல்லை போக்கி விட்டாய். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தொடர் கருத்துரை ஆய்வரங்கம் 119 3 நாட்களுக்கு பின்னர் இன்றைக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த முத்தமிழ் சங்கம் மீண்டும் தன்னுடைய வெற்றி பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அவ்வகையில் இன்றைக்கு உரையாற்றுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய மலேசியாவிலிருந்து தன்னுடைய புன்னகை மாறா முகத்தோடு இனிமையான குரலில் பாரதியாரை பற்றி உரைப்பதற்காக நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள் ஜானகி அம்மா அவர்கள். அடுத்ததாக தலைமை உரையாற்றி தன்னுடைய பின்னூட்டத்தையும் அற்புதமாக வழங்க இருக்கக்கூடியவர் முனைவர் இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள். மிக சிறப்பானதொரு தலைமைக்கு பொருத்தமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுள் வாழ்த்து பாடி எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கக்கூடிய கவிப்பிரியா அம்மா. அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள் தன்னுடைய அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய அற்புதமான பணியை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள். அவர்களையும் விஜயா என்ற பெயரில் இணைந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களையும் நம்முடைய காப்பியக்கோ தந்தையாக அனைவருக்கும் தந்தையாக இருந்து கம்பனடிப்பொடி சா கணேசன் விருது பெற இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய கடைசியில் தன்னுடைய விருதை பெற இருக்கின்றார்கள் ஐயா அவர்கள். இலங்கையில் நடைபெறக்கூடிய கம்பன் ஆண்டு விழாவில், கம்பன் கழக ஆண்டு விழாவில் இந்த விருதினை பெற இருக்கின்றார்கள் காப்பியக்கோ ஐயா அவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை, மாலை வணக்கத்தை இவ்வேளையில் உரித்தாக்கிக் கொண்டு அற்புதமான தன்னுடைய உரையால் எல்லோரையும் கட்டி போட செய்ய இருக்கக்கூடியவர் ஜானகியம் அவர்கள். அவர்களை இப்பொழுது பாரதியார் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்களம்மா. தமிழ் சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே என்று சொந்தம் கொண்டாடி மகிழக்கூடியவர் ஜானகியம் அவர்கள். காலையில் உலக திருக்குறள் சமுதாய மையத்திலும் தன்னுடைய இனிய குரலால் எல்லோரையும் தன் பால் ஈர்க்கக்கூடிய, வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையை என்றும் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர். அந்த அளவலாவை மகிழ்வதே அவருடைய உரையால் அளவலாவச் செய்து அத்தனை பேரையும் தன்பால் ஈர்க்கக்கூடியவர் அம்மையார் அவர்கள். அவர்கள் முதலாக இந்த முழுமையான, அதாவது 30 நிமிடம் பேசுவது என்பது ஒரு சில தளங்கள்ல அவர் ஒரு 20 நிமிடம் போதுமா, என்னால இப்போ முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் சந்தோஷமா கலந்து கொண்டதே மிக மிக பெருமை இந்த தமிழ் சங்கத்திற்கு. அவ்வகையில் அம்மையார் அவர்களை உரையாற்ற வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். வாருங்களம்மா, தங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி 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 சரஸ்வதி அம்மா, மிக்க நன்றி. இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் அனைவரையும்
என் தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம். பாரதியார் பத்தி எனக்கு பேச தந்தா ரொம்ப பிடிக்கும். பாரதியார் வாழ்க்கை குறிப்பு. பெயர் மகாகவி பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன். பிறந்த ஊர் எட்டயபுரம். பெற்றோர் சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மாள். மனைவி செல்லம்மாள். பிறப்பு 11/12/1882. இறப்பு 11/9/1921. புனைப்பெயர்கள் தேசிய கவி முண்டாசு கவி, சக்திதாசன், விடுதலை கவி. பாரதியார் பற்றிய குறிப்புகள். தேசிய கவி என்று போற்றப்படும் பாரதியார் 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் என்று போற்றப்படுபவர். எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். சொன்னது யார்? நம் மகாகவிதான், வேறு யார்? எட்டயபுரம் சின்னசாமி ஐயர் 1980 ஒரு கனவு இருந்தது அவருக்கு. தன்னோட பையன் சுப்புக்கு பெரிய இன்ஜினியரா வரணும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் உள்ளது தானே. ஆனால் சுப்புவுக்கு கணக்கும் ஆங்கிலமும் வரவே இல்லை. தமிழ் தான் சிறப்பா இருந்துச்சு. தமிழ் இலக்கியம் மட்டும் படித்தால் எப்படி ஐயா சோறு வரும்? அதில் தான் சுப்புக்கு திறமை இருந்தது. சுப்புவை திருநெல்வேலி ஆங்கில பள்ளிக்கு அனுப்பினாரு அவங்க அப்பா. மெட்ரிகுலேஷன் முடிக்க அவங்களே ஊர் திரும்பிய எட்டயபுரம் அரண்மனைக்கு வேலைக்கு போனதாக அங்கு சில பேரு படிப்பு வராத அவனை கிண்டல் பண்ணாங்க. அவனை விவாதத்துக்கும் கூப்பிட்டாங்க. அப்போதுதான் அவரோட திறமை தெரிஞ்சுது. விவாதத்துக்கு கூப்பிட்டப்ப அவரோட திறமையை பார்த்து சரஸ்வதியின் ரூபம், பாரதியாரின் மொத்த உருவம் என புகழ்ந்தாங்க. அப்போதான் பாரதி என பட்டம் கிடைத்தது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 250 மேற்பட்ட பதவிகளை பப்ளிஷ் பண்ணாரு. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னொரு நாள் தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தினார். அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவர் சுப்பிரமணிய பாரதியார். இவரது புத்தகங்கள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, விநாயகர், நான்மணிமாலை, வேதாந்த பாடல்கள், ஞானரதம், சந்திரகையின் கதை, நவதந்திர கதைகள், தராசு, புதிய ஆத்திச்சூடி, தேசிய கீதம். பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், மணிமேகலை வெண்பா, இசையமுது, கண்ணகி, புரட்சி காப்பியம், தமிழச்சியின் கத்தி, குருதி தட்டு, சேர தாண்டவம், பெண் கல்வி, எங்கள் தமிழ், சஞ்சீவி, பருவத்தின் காலம், மேலும் நிறைய இருக்கலாம். நான் தேடியது இவ்வளவுதான். பாரதியார் கவிதைகள். விட்டு விடுவதில்லை ஆகி நிற்பாய் குருவிகளை. அந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவர் அந்த குருவிகளை கூட விடல. 10 வருடம் புதுச்சேரியில இருந்தாரு பாரதியாரு. பாரதியின் மனைவி செல்லம்மா கொஞ்சம் அரிசியை எடுத்து வைத்து விட்டு குளிக்க போனாரு. குடும்ப உறவை கூறிவிட்டுத்தான் எதிரியிடம் குடும்ப உறவை கூறினார். அந்த அரிசியை பார்த்து பாரதி குருவிகளுக்கு அரிசியை அள்ளி போட்டுட்டாரு. வந்து பார்த்த செல்லம்மா கோபித்து கொண்டார். அப்போது தன் இளைய மகள் சகுந்தலாவை கூப்பிட்டு விடிய விடிய பாடல் பாடி ஆடினார். குருவிகளின் பசிக்கு அரிசி தூவ அந்த பாடல் மிக பிரபலமாகியது. அதன் மூலம் அவரது வறுமை போயிற்று. தங்கம்மாள் பாரதி, சகுந்தலா பாரதி கவிதை மகள் எதுகிரி பின்னால் தன் புத்தகத்தில் எழுதினார். அந்த பாடல் நிற்பதுவே நடப்பதுவே பாடல். கடைசி நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதேனோ, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உன்னுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ ஆழ்ந்த பொருள் இல்லையோ, உன்னுள் ஆண்டே பொருள் இல்லையோ. பாரதியார் அரிசி போட்டு குருவிகளுக்கு பாடல் எழுதி அதை சிறப்பாக்கினார். பத்திரிகையில் பிரசுரித்தார். வானகமே இளவெயிலே மாயே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ,
போனதெல்லாம் கனவினை போல் புதைதழுவி போனதுன்னா நானும் ஓர் கனவோ இதை ஞாலமும் பொய்தானோ. போனதெல்லாம் கனவினை போல் நானும் புதைந்திருந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும். காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே ஒரு நினைவும். கோலமும் பொய்களோ குணமும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ. நானும் ஓர் கனவே இது ஜாலோ பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. அந்த பாடல அவரு அப்ப அவங்க ரொம்ப வறுமையில இருந்தாரு பாரதியாரு. அந்த அரிசியை போட்டு இந்த பாடலை பாடி அவரு ரொம்ப பணக்காரர் ஆனாரு, ரொம்ப பிரபலமானாரு. பாரதியார் கவிதைகள் பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை மண் புணர வருவானாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும். ஆடவர் திமிரும் அடங்கிடும். விதி என்று தேங்கி விடாமல் அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும். ஆடவர் திமிரும் அடங்கிடும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா பெண்ணே. தெளிவாக இருக்கின்றது. பெண்தான் வீரமுடன் செயல்பட வேண்டும். மேலும் ஒரு கவிதை. புதுமை பெண். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் பார்க்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞானத்திற்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிரு வாமதி யாமையின் அவல மீதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் முறையாகுமா. உதய கண்ணி உரைப்பதாகுமா. கேட்டீரோ. துன்பம் வரும் சமயம் அதை கண்டு சிரித்திடுங்கள். சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் என்கின்றார் பாரதியார். நாம் நம் துன்பத்தை கண்டு என்றும் ஓடி ஒளிவதில்லை. அதை கண்டு என்றும் துவண்டும் விடுவதில்லை. எதுவும் கடந்து போகும் என்பதற்கொப்ப சமாளித்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நான் சாகாதிருப்பேன் என்றார் பாரதியார். அவர் சொன்னது போலவே இன்னும் நம்முள் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறார். எங்கும் எதிலும் பாரதியார் தான். என்ன கேட்டால் எங்கே போனாலும் அந்த அச்சமில்லை 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 ஆயிடுற அந்த இதுதான் முதல்ல வரும். நோவாலே மடிந்துட்டான் முத்தன் கண்டீர். அந்த நன்னாக்க சங்கராச்சார் மாண்டான். அதற்கடுத்து ராமனும் அஞ்சனும் சென்றான். சிலுவையாலே அடிமையான இயேசுவும் செத்தான். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பலர் பார்ப்புகழும் ராமானுஜம் ஆற்றில் விழுந்தான். பார் மீது நான் சாகாமல் இருப்பேன் காண்பேன் மலிவு கண்டீரோ உண்மை. மடிந்தாலும் நான் போய் கூறேன். நான் சாகாதிருப்பேன். மானிடருக்கு நான் உண்மையாகவே சொல்கின்றேன். நான் செத்தும் வாழ்வேன் என்றார். அவர் தெரிந்தோ தெரியாமையோ சொன்ன வார்த்தைகள் இன்றும் நம்முள் வாழ்கின்றது. அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோரையும் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூர்வு செய்த போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லை. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லை. அவரின் கவிதைகள் யார் நம்மை எதிர்த்து நின்ற போதும் நம்மை ஒரு பொருட்டும் நினைக்காமல் தூசாக நினைத்து போதிலும் பிச்சை எடுக்க கூப்பிட்டாலும் ஆனாலும் அனைத்து பொருள் எல்லாம் இழந்த போதும் அச்சமில்லை 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 என்பதில்லையே என்று அடித்து கூறினார். இன்றும் நாம்
ஒவ்வொருவருக்கும் எதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர பயந்ததே இல்லை. இந்த எண்ணத்தில் கூட பாரதியார் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று வரை நான் எனது நிகழ்ச்சியில் உலக சமாதானம் நிகழ்வில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்வோம் என வீர வசனம் நான் சொல்வேன். என்ன சொல்ல அழகான கருத்துக்கள். கத்தியின்றி ரத்தமின்றி என்னும் போது பாரதியார் தான் என் கண்முன் வந்து நிற்பார். எப்போதுமே அவரின் சொற்களை எடுத்து பேசுவதென்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த பாடல் எழுதி மெட்டமைத்தவர் ராஜபாளையம் உமாசங்கர். இந்த பாட்டை நான் ஏன் முழுசா சொல்றேன்னா, பின்னால இதை பத்தி விளக்கம் சொல்றதுக்காக தான் நான் அந்த பாட்டை சொல்றேன். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும், காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் கட்டித்தர வேண்டும். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். அந்த காணி நிலத்தினிலே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். அந்த காணி நிலத்தினிலே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த காணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீர் வேண்டும். 10-12 தென்னை மரம் வேண்டும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன் வர வேண்டும். அந்த கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும். எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வர வேண்டும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டுக்கள் களியினிலே கவிதைகள் கொண்டு வர வேண்டும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நீ காவலுற வேண்டும். எந்த பாட்டு திறனிலே வையகம் பாழ்த்திட வேண்டும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் கட்டித்தர வேண்டும். முதல் வரியே பாருங்க எப்படி. நம்மளாம் எவ்வளவு கேட்போம், ஒரு காணி நிலம் வேணும்னு நம்ம மனசே ஏத்துக்காது. அவரு காணி நிலம் மட்டும்தான் வேணும்னு சொல்றாரு. என்ன சொல்ல எப்பேற்பட்ட கவிஞர், எப்பேற்பட்ட ரசிகர், எப்படி எல்லாம் எழுதி ரசித்து சிறப்புற செய்தார் என்பதே மிகச் சிறப்பு. எவரும் கேட்க தவறிவிடக் கூடாது என்று அந்த அளவுக்கு அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு எளிய தமிழில் பாடுகிறார். இன்றைய அவர் வீடு நீர்க்காய்பட்டி என்ற ஊரில் 100-150 அடி நடந்தால் பாரதி இருந்து இறந்த வீடு வரும். பாரதியின் ஆசையை பாருங்களேன். காணி நிலம் அவருக்கு போதும். அங்கிருக்கும் தூணில் அழகிய மாளிகை வேண்டுமாம். காணி அருகிலே 10-12 தென்னை மரம் வேண்டுமா. அந்த மரத்தில தென்னை இளநீரும் தென்னங்கீற்றுங்களும் இருக்க வேண்டுமா. அதுவும் நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளியில் முன்வானில் தர வேண்டும். கத்தும் குயிலோசை அவரோட காதுல படணுமா. அதை கேட்டு அவரது மனம் மகிழ வேண்டும். அவர் பாட்டில் கலந்துடவே ஒரு பத்தினி பெண் வேணுமா, துணைவியா வேணும். அவருக்கு களியாட்டத்தில் கவிதை கொண்டு வர வேண்டும். கவிஞர் அல்லவா. ஆகா, என்ன ஒரு கற்பனை. அந்த கூட்டு வெளியினிலே கல்வர்கள் பயமும் இருக்கும்ல, திருடர்கள் பயம் அல்லவா. அதனால அவர் யாரு தெரியுமா, பாருங்க யார காவலுக்கு கூப்பிடுறாரு. அந்த பராசக்தியவே காவலுக்கு கூப்பிடுறாரு. காவல் காத்திர பராசக்தியே வேண்டுமா. ஆகா நன்மாடங்கள் கட்டித்தர வேண்டும். அந்த பாட்டு இருந்தா வையகத்தில கலந்துட அருள் பாலித்திட வேண்டும். என்ன சொல்ல இந்த மாதிரி ஒரு பாடல் நமக்கு கிடைக்குமா. அதை பாரதியார் தான் கொடுக்க வேண்டும். அன்றும் இன்றும் என்றும் அழியா பாடல்களை போற்றி சென்றார். எத்தனை ஆண்டுகள் கடந்த போதிலும் அவரின் பாடல்கள் இனிமையாகவும் அதன் வார்த்தை ஜாலங்கள் குன்றாமலும் இருப்பது ஒரு சிறப்பே. நமக்கெல்லாம் அவர் பாடல்கள் கிடைத்தது தமிழுக்கும் நமக்கும் செய்த அருமையான ஒரு உண்மையான அருமையான நாம் தமிழர்களாக பிறக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவர் மேல் எனக்கு ஒரு மையல். அதனால் அவர் பேத்தி உமா பாரதி மேல் ஒரு பாசம்.
ஈர்ப்பு. இன்றும் எந்த மேடையில் ஒரு சில மேடையில் பார்த்து அவரிடம் பழகி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்தால் கட்டாயம் வருவாங்க. அவங்க மேல நான் உமா பாரதின்னு கூப்பிடுவேன். அழகா அவங்களும் சிரிப்பாங்க. அங்கிருந்து மேடையில இருந்தே பேசுவாங்க. கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீங்க என் பேத்தி, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு உரிமையோட கூப்பிடுவேன்ட்டு. பாரதியார் எங்களுக்கு சொந்தம்னா நீங்க எங்க சொந்தம்னு சொல்லுவாங்க. சிரிப்பாங்க. ரொம்ப அந்த கர்வம் எதுவும் இல்லாத ஒரு சிறந்த பாரதியாரை போலவே அவரோட பேத்தியும் ஒரு அருமை. நல்லதோர் வீணை செய்தே அதன் நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய். அந்த பாடல்லாம் பாருங்க, அந்த வார்த்தைகள் ஜாலம். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுடன் வாழ்வதற்கு, சொல்லடி சிவசக்தின்றாரு. திருப்பி நான் பாட்டுலாம் பாடினேன்னா அப்ப எல்லாரும் தூங்கிட்டு ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்றாரு. தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம், நீதி உயர்ந்த மாதிரி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்று முதல் எப்பட்டி தொட்டி முதல் இந்த பாடல் பிரபலமாகியது. அவர் சொன்ன மாதிரியே பிள்ளைகளை ஓடி விளையாட சொன்னாரு. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் ஓடி விளையாடியவர்கள் தான். இன்றுள்ள பிள்ளைகளை 2 வயதிலே பால் பள்ளியில் சேர்த்து விட்டு விடுகிறாங்க. பிள்ளைங்க எங்க ஓடி விளையாடுறாங்க? ஓடி ஆடும் வாய்ப்பும் குறைந்து போகின்றது. காலையில் படித்தால்தான் மனதில் பதிகின்றது. இசையும் நம் வாழ்வில் முக்கியமான ஒன்று. பாடல்கள் தான் இதையே வழக்கமாக கொள்ள சொல்கின்றார். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்றாரு. இந்த ஜாதி மதங்களை கொண்டு வந்தவர்கள் யாரோ? நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேன்மக்கள் என்றும் மேன்மக்களே. நம்ம நல்ல நல்ல பாடல்களும் கேட்கின்றது. பிள்ளைகளுக்கு நீதி கதையும் சொல்லுது. அவரோட கண்ணம்மா அந்த பாடலும் சிறப்பா இருக்குது. காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூட்டினையொத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும், 10 மாற்று பெண்ணொத்த மேனியும், இந்த வையத்தில் பயனுள்ள மட்டிலும், உன்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே, காற்று வெளியிட கண்ணம்மா. என்னென்னவோ ஓடி விளையாடு பாப்பான்னு எழுதியிருக்காரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு எழுதினாரு. ஒரு காதலன்னா ஒரு அழகான ஒரு காதல் பாட்டையும் கண்ணமாக எழுதியிருக்காரு. மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாகவி பாரதியாரோட 10 வரிகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழின் தேசிய கவிஞர் ஆவார். அவர் 1882 டிசம்பர் 11ஆம் தேதி எட்டயபுரத்தில் பிறந்தவர். பாரதியார் சிறு வயதிலிருந்தே கவிதை எழுதும் திறனும் கொண்டவர். அவர் தனது கவிதைகளால் சுதந்திரம், சமத்துவம், பெண்கள் உரிமை ஆகியவற்றை போதித்தார். அவர் பாடல்கள் மக்கள் மனதில் தேசப்பற்றை விதைத்தன. பாரதியார் பெண்களை வலிமையானவர்களாகவும் கல்வி அறிவு பெற வேண்டும் எனவும் கூறினார். அவர் எளிமையானவர் வாழ்க்கை வாழ்ந்தால் இன்று வரை அவர் கவிதைகள் அனைவரையும் உற்சாகப்படுத்துகின்றன. தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது பாடல்களிலே அடங்கும். பெண் விடுதலைக்காகவும் போராடியார். இதுவரை வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. இறுதியாக அவரது எழுச்சியூட்டும் வரிகள். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை மண் புணர வருவானாயின், மாற வேண்டியது அவனே, மாற்றம் காண்போம். இனிமே அடுத்த அடி எடுத்து நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. ஆடவர் திமிரும் அடங்கிடும். விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா பெண்ணே. இப்ப உள்ள சூழ்நிலைய அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் திருவள்ளுவர், பாரதியார், திருப்பரும் இப்ப என்ன சூழ்நிலை அந்த கொடுமைகள் நடக்குதோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல எழுச்சி ஊட்டுற பாடல்லாம் நிறைய இருக்கு.
ஆனாலும் அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுவரை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. அந்த பொருள் ஆசை, பொருட்பற்று என்பது இல்லவே இல்லை. அதனால்தான் தன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு சில அரிசியை, சிறிதளவு கொண்டு வந்த அரிசியை கூட சிட்டுக்குருவிகளுக்கு இட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். யாருக்கு அந்த மாதிரி மனசு வரும்? அப்படி மனம் பரந்துபட்ட, விரிந்துபட்ட உள்ளத்தை உடையவராகிய அவர் அந்த பறக்கும் குருவிகளுக்கு ஒருவேளை உணவாக ஆகட்டுமே என்று சொல்லி தன்னுடைய மனையாள் வாங்கி வந்த அரிசியை கொண்டு வந்து அந்த சிட்டுக்குருவிகளுக்கு உண்ண கொடுத்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஒரு காணி நிலம் மட்டும் அதுல ஒரு 10-12 தென்னை மரம் வேணும், அதுல ஒரு கட்டில தூங்கணும், அழகான கவிதை பாடணும், ஒரு பக்கத்திலிருந்து குயில் கத்தக்கூடிய ஓசை கேட்கணும், இப்படி ஆசைப்பட்டு அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக நன்றி அம்மா. நன்றி. நன்றி அம்மா. முனைவர் இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்கள் தம்முடைய தலைமை உரையை ஆற்றும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திலே இன்று நடக்கின்ற நிகழ்விலே கவிக்கோ ஜின்னா அவர்களும், நிறுவன தலைமை அவர்களும், கந்தன் ஐயா அவர்களும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களும், அறிவன் ஐயா அவர்கள் வந்தார்கள். இப்பொழுது அவருடைய பெயரை பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். இன்றைய நிகழ்ச்சி அருமையான குரல் வளத்தால் கடவுளை கவிப்பிரியா அவர்கள் பாட இனிதே தொடங்கியது. நல்ல குரல் வளம். எவ்வளவு நம்முடைய மனதை இழகச் செய்ய முடியுமோ, உருக்க முடியுமோ, அப்படிப்பட்ட குரல் வளத்தோடு காளியை வாழ்த்தி பாடிய பாடல் நெஞ்சமெல்லாம் நிறைந்து கிடக்கிறது. அதற்கு பின்னால் நிறுவன தலைமை அவர்கள் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளரை பற்றி நிறைவான செய்திகளை சொன்னார்கள். அடுத்தபடியாக சிறப்பு சொற்பொழிவாளர் சுருங்கிய நேரத்திலே எவ்வளவு நிறைவாக பாரதியை இந்த அவையிலே அறிமுகப்படுத்த முடியுமோ அங்கங்கே பாடியும் காட்டினார். அவரால் பாடாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த பாட்டின் வசீகரம் அப்படி. நிற்பதுவே நடப்பதுவே என்று ஆரம்பித்து அது ஒரு அருமையான தத்துவ பாடல். மாயையை பழிப்பது என்ற தலைப்பிலே அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை அப்படியே பாடி அதற்கு பின்னால் உடைகளை சேர்த்து கொண்டு நிறைய பாடல்களை அவர்கள் சொன்னார்கள். பாரதியார் தமிழுக்கு ஒரு அருமையான சொத்து. பண்டிதர் மத்தியிலே உலவிக் கொண்டிருந்த தமிழை பாமரரை நோக்கி இழுத்து வந்த ஒரு யுக சந்தி. பழமையும் புதுமையும் சந்திக்கக்கூடிய புள்ளியாக அவன் இருந்திருக்கிறான். பழமையை போற்றி பாடுகின்ற இடத்திலே போற்றி பாடவும் செய்திருக்கிறான். புதுமையை வரவேற்கக்கூடிய அந்த இடத்திலே புதுமையை வரவேற்கவும் செய்திருக்கிறான். புதுக்கவிதை அவன் எழுதி பார்த்த ஒன்றுதான். அங்கே வால்ட் விட்மன் என்ன செய்தாரோ அதை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதே போல ஜப்பானிய கவிதைகளினுடைய சுருக்கத்தையும் அப்படி சுருக்கமாக சொன்னால் இன்னும் நிறைவாக இருக்குமே என்று அதை இந்த தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவன். சிறுகதை அவன் இந்த மண்ணிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறான். பத்திரிகை துறை பிரமாதமாக வளர்ந்து வருகின்ற அந்த காலகட்டத்திலே மதுரையிலே வேலை பார்த்த அந்த ஆசிரியர் பணியை உதறி தள்ளிவிட்டு சுப்பிரமணிய ஐயரிடம் சென்று இந்து பத்திரிகையிலே அவன் சேருகிறான். மிக அருமையாக அவனுடைய கட்டுரைகள் அந்த நாளிலே பேசப்பட்டன. வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவன் நடத்திய பத்திரிகைகள் அதிகம். சுதேசமித்திரனாக இருக்கட்டும், விஜயாவாக இருக்கட்டும், குவித்து விட்டான்.
அவன் வாழ்ந்த காலகட்டம் 39 ஆண்டுகள் தான். ஆனால் தமிழை எந்தெந்த எல்லை வரைக்கும் கொண்டு செல்ல முடியுமோ அந்தந்த புதுமை எல்லை வரைக்கும் கொண்டு சென்று தமிழுக்கு பெருமை சேர்த்த தலைமகனாக அவன் விளங்கி கொண்டிருக்கிறான். இந்த நாளிலே அவன் தமிழர் உய்வடைய வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தான். அதே வேளையிலே தேசிய ஒருமைப்பாடு என்பதிலும் அவன் தெளிந்த எண்ணம் கொண்டவனாக இருந்தான். பழமையை புதுக்கி பாடுகின்ற அந்த இடத்திலும் அவன் முன்னத்தை ஏற்படுத்தவனாக விளங்கி கொண்டிருக்கிறான். அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு பாஞ்சாலி சபதம். அந்த நாளிலே வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு அவன் இந்த தொன்ம கதையை மக்கள் நாவிலே புழங்கிய அந்த கதையை எடுத்து வைத்துக் கொண்டு அவன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாதனை வியத்தகு சாதனை. குயில் பாட்டு ஆக அருமையான ஒன்று. கண்ணன் பாட்டினுடைய நயத்தை பார்த்தவர் பாரதியாரை ஒரு ஆழ்வாராகவே சேர்த்து விட்டார்கள். இன்றைக்கு மயிலாப்பூரிலே அந்த ஆலயத்திலே பாரதியார் சிலையாக இருக்கிறார். ஆக பல பெருமைக்குரியவன். அவன் ஒரு இடத்திலே எழுதுவான், இந்த நிமிஷத்தில் தமிழ் ஜாதியின் அறிவு கீர்த்தி வெளி உலகத்திலே பரவாமல் இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் தமிழ் அறிவொளி சற்றே மங்கி இருந்ததையும் நான் அறிவேன். ஆனால் போன நிமிஷம் போய் தொலைந்தது. இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை, நாளை வரப்போவது சத்தியம். மிகவும் விரைவிலே தமிழின் ஒளி உலகம் முழுவதிலும் பரவாவிட்டால் என் பெயரை மாற்றி அழையுங்கள். எந்த ஆண்டு எழுதியிருக்காப்ல? 1916ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் பத்திரிகையிலே இதை வெளியிட்டிருக்கிறார். ஆக அவருடைய பாடல்கள் படிக்க படிக்க அது நம்முடைய மனதை பரவசத்திற்கு மட்டுமல்ல, யதார்த்தத்தை மிக தெளிவாக நம்முடைய கண் முன்னே கொண்டு வந்து காட்டிய காட்சி சித்திரங்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே அந்த பாடலை நாம் வாசிக்கின்ற போதே அன்றைக்கிருந்த பாரத மக்களினுடைய நிலை நம் கண் முன்னே ஒரு சித்திரமாக விரியும். அந்த பாடல் அப்படி, வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்ப்படுவார், எண்ணி பயப்படுவார். மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்திலே மனக்கிளி பிடிப்பார். ஆக அந்த பாடலாக இருக்கட்டும். அதே நேரத்திலே கிளிக்கண்ணி அந்த இடத்திலே அவர் பேசுகின்ற போது ரொம்ப தெளிவா சொல்றார். பல செய்திகளை அவர் சொல்லிட்டு போவார். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடிகளியே ஊமை ஜனங்களடி, சிந்தையில் கல்விரும்பி சிவசிவ என்பது போல் வந்தே மாதரம் என்பார், மனதில் அதனை கொள்ளார். அந்த நாளுடைய நிலை. அது மட்டுமல்ல, ஆங்கில கல்வியை பொறுத்த மட்டிலே அவருக்கு அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. அவர் அதை வெறுத்தார். அதை அவருடைய சுயசரிதையை பின்னால் எழுதுகிறார். எழுதுகின்ற போது ரொம்ப அழகா 2 ஊமையை பயன்படுத்துவார். நெல்லையூர் சென்று அவ்வூனர் கலைத்திறன் பயில்க என எந்தை விடுத்தனர். புல்லை உண்க என வாளரி செய்யினை போக்கல் போலவும், ஊன்விலை வாணிகம் நல்லதென்று ஒரு பார்ப்பன பிள்ளையை நாடுவிப்பது போலவும், அல்லல் படுவதோர் கல்வியை ஆயிற்கு இங்கு அருவருப்பு ஆவதை. என்ன அழகான ஊமை! புல்லை உண்க என வாளரி செய்யினை, இந்த புல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலிய கட்டாயப்படுத்துவது போல. கறி வியாபாரம் இவர்களுக்கு ஆகவே ஆகாது, அந்த வியாபாரத்தை நீ பார் என்று ஒரு பார்ப்பன பிள்ளையை வம்பு செய்வது போலவும். என்ன அழகா சொல்ற! அதுல ஒரு வரி வரும், இந்த கல்வியை படிச்சதுனால ஐயம் மிஞ்சி என்னுடைய அறிவு வாரி துரும்பென்று அலைந்ததால், ஐயம் மிஞ்சி சுதந்திரம் நீங்கி. படிக்க படிக்க சந்தேகம்தான் கூடிச்சே தவிர என்னுடைய சுதந்திரம் பறிபோனது. என்னுடைய அறிவு கடலிலே அகப்பட்ட சிறு துரும்பாக அலைந்து திரிந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அவன் அந்த கல்வியை எவ்வளவாக வெறுத்திருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. தீராத விளையாட்டு பிள்ளை ஒரு அருமையான பாடல். தமிழை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை தெய்வம்தான் இந்த மண்ணிற்கு வழங்கியது, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்றுதான் ஆரம்பிப்பார். இடையிலே அந்த சரணத்திலே பார்க்கின்ற போது கள்ளையும் தீயையும் சேர்த்து, நல்ல காற்றையும் வானவெளியையும் சேர்த்து தெள்ளு தமிழ் புலவோர்கள்
பல தீஞ்சுவை காவியங்கள் செய்து கொடுத்தார் என்று சொல்லி வருகின்ற வேளையிலேயே நீலகண்ட சாஸ்திரியார் தமிழ் மெல்ல மெல்ல இந்த மக்கள் நாவிலே இருந்து மறைந்து போகும். ஏனென்றால் அந்த தமிழால் பக்தியை பேச முடியுமே தவிர அறிவியலை பேச முடியாது என்று அவர் பேசுகின்றார். அதற்கு உடனே எதிர்வினையாற்றியவன் பாரதி. அவர் என்ன சொன்னார்? சொல்லவும் கூடுவதில்லை, சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழ் இனிச்சாகும் என்று அந்த பேரை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்து சேர்ப்பீர் என்று தமிழர்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனையையும் வழங்குகின்றார். ஆக தமிழுக்கு யாராவது ஒரு பழிச்சொல் சொல்லிவிட்டால் உடனே சீறி பொங்கி எழுந்தவன் பாரதி. அது மட்டுமல்ல, தான் யாருடைய சீடன் என்பதை, அதாவது வெளிநாட்டுல இருந்து அந்த அம்மா இங்க வந்திருக்காங்க. அந்த அம்மாவை காசி காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகும்போது பாரதி பார்க்கிறார். பார்த்ததுமே அந்த அம்மா கேட்குறாங்க, சரி நீங்க வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல, இவர் சொல்றாரு, எங்க வீட்டுல யாரையும் வெளியில அழைச்சிட்டு போற வழக்கம் இல்லை அப்படின்றாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அது எப்படி 2 பேரும் சேர்ந்து இந்த போராட்டத்துல இருந்தா தானே, நீங்க அவங்கள மதிச்சா தானே அப்படின்னு ஒரு ஞான ஒளியை காட்டுகின்றார்கள். அந்த நேரத்துல அவரு அதை உள்வாங்கிக்கிட்டு எழுதுறாரு. அருளுக்கு நிவேதனமாய் அன்பினுக்கோர் கோயிலாய் அடியே நெஞ்சில் இருளுக்கு ஞாயிறான் எமது உயர்நாடாம் பயிருக்கு மழையாய் பொருளுக்கு வழியறியா புண்மை தாத சுருளுக்கு நெருப்பாய் விளங்கிய தாய் நிவேதிதையை தொழுது நிற்பேன். ஆக எவ்வளவு அருமையான, ஏன்னா அந்த அம்மா தெளிவாக பாரதிக்கு நீங்கள் பெண்ணையும் சேர்த்து கொண்டுதான் இந்த போர்க்களத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னதை அவர் உள்ளே வாங்கி கொண்டு காந்தியை பாடிய அந்த பாடலுமே, வாழ்கனி எம்மான் இவ்வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் வாழ்க. ஆக எத்தனை பாடல்கள், தேசிய ஒருமைப்பாட்டையும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். அதுல வரும், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிக்கும். ஆக கவிதைகளை ஒரு 39 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் குடிச்சிருக்கிறார். கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனால் துணிச்சல் பாரதிக்கு அதிகம்தான். சிறு வயதிலேயே ஆசிரியர் எல்லோரும் சொல்வதை கேட்டு, நீர் கவி பாரதியானே, எங்கே ஒரு கவிதை வாடும் என்று சொல்ல, இவர் உடனே சொல்லுகின்றார், காலமேகம் நினைத்தால் பொழியும், கட்டளைக்கு அது அடிபணியாது. என்ன ஒரு வார்த்தை! ஆக வாழ்க்கை முழுக்க அம்மா அவர்கள் அதை பேசினார்கள். குறிப்பாக வீட்டுல அவங்க சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த நெல்மணியை எடுத்து சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு, அந்த நேரம் அவர் பாடின அந்த பாட்டை அவங்க சொன்னாங்க, நிற்பதுவே நடப்பது, அந்த பாட்டை சொன்னாங்க. அது பாரதிக்கு இருக்கக்கூடிய உள்ளம். அது மட்டுமல்ல, கீரை விற்கக்கூடிய அம்மாவுக்கு கீரை சரியா விற்பனை ஆகலைனாக்க எல்லா கீரையும் இவர் வாங்கிட்டு வந்துடுவார். இன்னைக்கு நம்ம வீட்டுல கீரை வாங்க என்று சொல்லக்கூடிய அந்த பரந்துபட்ட உள்ளம். அது மட்டுமல்ல, அதாவது நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் பாரதியை பற்றி. பாவேந்தரை பற்றி சொல்லும் போது 2 பேருமே பால் காய்ச்சுறாங்க. என்னன்னாக்க பேப்பரை வச்சுக்கிட்டு அதுல அந்த பேப்பரை தீயில அப்படி காட்டி தீயை பிடிக்க வச்சு பாலை காய்ச்சுறாங்க. கடைசியா 2 பேருக்குமே தெரியுது, இந்த பேப்பர் வைக்க பாலை சூடுபடுத்த காணாது. இதெல்லாம் பாவேந்தருடைய பையன் தனியாக ஒரு நூலிலே எழுதியிருக்கிறார். ஆக நம்மை சிந்திக்க வைத்த உரை, நம்முடைய மனதை பாரதியின் பக்கம் திருப்பிய உரை. பாரதி தமிழுக்கு கிடைத்த ஒரு சொத்து. பாவேந்தர் சொல்லுவார், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். ஏனென்றால் அவன் சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிக்குயில்,
மண்டும் மதங்கள் அந்தான் இருப்பவன் என்று பாவேந்தர் பாடுவார். அப்படிப்பட்ட நம்முடைய நெஞ்சிலே நிலைத்தினுடைய பாரதியை பாடலோடு தன்னுடைய உரையை அமைத்து இந்த அவைக்கு ஒரு புது நெறியை, புது ஒளியை பாய்ச்சிய அவர்கள் உரைக்கு என்ன கைமாறு? நன்றி தெரிவிப்பதை தவிர வேறு எதை செய்ய முடியும்? அம்மா, உங்களுடைய உரைக்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றியா. அதை விட நீங்கள் அதிகமாக சொன்னீங்க. புதுசா வந்து பேசுறதுனால கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சா, எழுதி வச்சதுல பாதியை விட்டுட்டு பேசுனேன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிகச் சிறப்பானதொரு தலைமை உரை. ஐயா அவர்களுக்கு அன்பான பாராட்டுக்கள். ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் பாராட்டி மகிழ்கின்றது அவருடைய தலைமை உரைக்கும் பின்னூட்டத்திற்கும். அடுத்ததாக நம்முடைய கபியகோ ஐயா அவர்கள் தம்முடைய பின்னூட்டத்தை வழங்கும்படியாக அன்போடு வாருங்களப்பா. முதலிலே இந்த அமைப்பின் தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், தொடராக சிறந்த சொற்பொழிவாற்றலாளர்களை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பது பாராட்டக்கூடியது. நான் எப்போதுமே மகள் என்று சொல்லுவேன். என்னுடைய மகளுக்கு முதலிலே நான் பாராட்டி கொண்டு இப்படியான காரியம் செய்வது நன்றியும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இன்றைய பேச்சு பாரதியாரை அடிக்கடி பாரதியாரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் போதுதான் பாரதியும் நாம மனதில் ஊற்றி ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு பெரிய புலவன் பாரதி. என்னை பொறுத்த மட்டும் நான் பாரதியிலிருந்து வந்தவன் அல்ல, நான் கம்பனிலிருந்து வந்தவன். ஆனால் என் வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் பாரதியார். ஏனெனில் பழமையான இலக்கியங்களை கற்று அது போன்றவே எழுதி இலக்கண வரம்புக்குள் நின்று மிக கடினமான சொற்பிரயோகங்களை எழுதி கொண்டிருந்தவன் நான். ஒரு காலத்திலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் ஒரு போட்டி வைத்தார்கள். பாரதியார் ஆண்டு விழா ஒன்று, பிறந்த விழா தினத்துக்காக ஒரு போட்டி வைத்தார்கள். அந்த போட்டியிலே என்னுடைய கவிதை விருத்தப்பாக்கள் 20 விருத்தப்பாக்கள் எழுதியிருந்தேன். எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அப்போது நான் பாரதியை படிக்க வேண்டும் என்று, நான் ஏற்கனவே பாரதியை தெரிந்திருந்தாலும் கூட பாரதியின் அதிகமாக படிக்க வேண்டும் அந்த விருப்பம் ஏற்பட்டது. பிறகு பாரதியை நிறைய படித்தேன். அதுக்கு பின்னால் என்னில் ஒரு மாற்றத்தை நான் அவதானித்தேன். ஏனெனில் இறுக்கமான கவிதைகளை எழுதாமல் மற்றவர்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே எழுத வேண்டும் என்று ஒரு ஆவலை தூண்டியவன் பாரதி தான். ஏனெனில் என்னுடைய ஆரம்பகால கவிதைகள் எல்லாம் பழமை முந்தைய இலக்கியங்கள் போலதான் அமைந்திருந்தன. பாரதியின் ஐயா அவர்கள் அழகான ஒரு பின்னூட்டம் செய்தார்கள். அந்த பின்னூட்டத்தில் ஒரு வார்த்தை இங்கே சொன்னார்கள், பழமைக்கும் புதுமைக்கும் இடைப்பட்டவனாக பாரதி இருந்தான் என்று. அதுதான் உண்மை. என்னை மாற்றியவனும் பாரதி தான். ஏனெனில் என்னுடைய நண்பர்கள் சொல்வார்கள், நீங்கள் எழுதும் கவிதைகள் உங்களை இன்னும் ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் புரியுமே தவிர மற்றவர்களுக்கு சாதாரணமானவர்களுக்கு புரியாது உங்களுடைய கவிதை என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் நான் இப்பொழுது என்னுடைய உதாரணமாக எடுத்த கம்பன் மைவண்ணன் காவியத்தை நீங்கள் படித்தால் தெரியும், மிக இலகுவான மொழியிலே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அது காரணம் பாரதி என்று சொன்னால் மிக இல்லை. பாரதி எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு கவிஞன். ஒரு காலத்தின் பிரதிநிதியாக அவன் இருந்தான். 21ஆம் அவன் வாழ்ந்த பலரை புதிய இலக்கிய வழி நடத்திய ஒரு பெரும் புலவன் அவன். அன்பார்வர்களே, இந்த பேச்சிலே பாரதியை மீண்டும் நாம் ஒரு நினைவுபடுத்தி இருப்போம். அதற்கு பொருத்தமாக மனோகரன் ஐயாவுடைய பேச்சு வழமை போல மிக சிறப்பாக அமைந்திருந்தது. பேச்சாளரையும் ஊக்குவித்தார், பாரதியையும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தினார். மிக அற்புதமாக இருந்தது. இங்கே உமா பாரதியை பற்றி பேச்சாளர் பேசினார். உமா பாரதி இந்த எங்களுடைய சரஸ்வதிக்கும் தெரியும், மகள் சரஸ்வதிக்கும் தெரியும். உமா பாரதி எனக்கும் மகள் தான். என்னை இப்போதுமே ஜின்னாப்பா, ஜின்னா அப்பா என்று அழைப்பார், என்னை அப்பா என்று அழைப்பார். எப்படி சரஸ்வதி என்னை அப்பா என்று சொல்லுகிறாரோ அது போல உமா பாரதி அப்பா அப்பா என்று சொல்லுவார். என்னுடைய மைவண்ணன் காவியத்தில் 20 மணித்தியாலங்கள் தொடர் சொற்பொழிவாக ஆற்றி எனக்கு பெருமை
ஊற்றியவர், எனக்கு பெருமை தேடி தந்தவர் உமா பாரதி. இந்த வயதான காலத்திலே கொஞ்சம் சொற்கள் இடறுவது தவிர்க்க முடியாது என்று நினைக்கிறேன். சரளமாக என்னால் பேச முடியவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே என்னை மகள் உமா சரஸ்வதி அவர்கள் அழைத்ததனால் சில வார்த்தைகள் சொல்லி இருக்கிறேன். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாத வகையிலே எங்களுடைய மனோகரன் ஐயா மிக மிக சிறப்பாக அவருடைய பெண்ணூட்டத்தையும் தலைமை உரையும் தந்தார்கள். அவருக்கு நான் என்றும் கடமைப்பட்டவர். அவர் என்னை வாழ்த்தியவர். எனக்கு பரிசு கிடைக்கப் போகுது என்ற போது எனக்கு என்னை வாழ்த்தி பதிவிட்டிருந்தார் முகநூலிலே. அவருக்கும் எனது நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றினவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கூறி ஏதாவது நான் ஒன்றும் தப்பாக பேசவில்லை என்றாலும் கூட என்ன சரளமாக என்னால் பேச முடியவில்லை மூப்பின் காரணமாக, என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி அப்பா. அவர்களுடைய வாழ்த்துக்கள் ஒன்று மட்டுமே போதுமானது. குரலை பற்றியெல்லாம் நினைக்காதீங்கப்பா, முடியல. அருமையான ஒரு வாழ்த்துறை. இதற்காகத்தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம், உங்களுடைய வாழ்த்துறைக்காக. அடுத்ததாக நம்முடைய அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னோட்டத்தை பாருங்கள் ஐயா. நன்றி மாலை. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தொடர் இணைய ஆய்வரங்கில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் பணிந்து வணங்கி, இன்று ஜானகி அம்மா மலேசியாவிலிருந்து நமது தமிழ் பாரம்பரியத்துடன் அங்கே தான் பிறந்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்புடனும் நமது தமிழ் சிறப்புகளுக்காக பாரதியாரின் பாடல்கள் வெகு சிறப்பாக பாடி பாடி அவர்களுடைய தனித்திறமையை எடுத்துக்காட்டி, பாரதியார் என்றும் அழியாத ஒரு பொக்கிஷமாக தமிழ்நாட்டிலும் உலகளவிலும் திகழ்ந்து வரக்கூடியவர் என்ற சிறப்பிலும் அருமையாக எடுத்து சொன்னார்கள். இன்றும் நான் பள்ளியில் படித்து கொடுப்பது ஏதாவது எந்த வகுப்பிலாவது ஒரு பாரதியார் இருப்பாங்க. அந்த அளவிற்கு பாரதி நினைவை அங்கேயும் நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். இங்கும் பாரதியார் நினைவு நமது முத்தமிழ் சங்க சிறப்பிலும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். வெகு சிறப்பாக இருந்தது. மேன்மேலும் உங்களுடைய பேச்சை கேட்க ஆர்வமாக உள்ளோம். இன்று நம்ம தளத்திற்கு வந்து சிறப்பாக சிறப்புரையாற்ற வேண்டும் என்று கேட்டும் நமது அவங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை துடன் எடுத்து கூறி, சிறப்புடன் உங்களுடைய பேச்சை கேட்டு அதனுடைய சிந்தனை மிகுந்த கருத்தாக பாரதியுடைய இதை சொன்னீர்கள். வெகு சிறப்பு அம்மா, வெகு சிறப்பு. நன்றி, வணக்கம். பாராட்டுக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அறிவனையா, உங்களுடைய பின்னோட்டத்தை தாருங்கள் ஐயா. நன்றியம்மா, நன்றி. அம்மையார் அவர்கள் வழக்கமாக அது புன்னகை முகத்துடன் அது எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு இயற்கையில் இப்படி அமைமான் வாய்ப்பே இல்லை. இந்த நம்ம சீமான் அண்ணன் சொல்லுவார், வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்வார் அவர். அந்த மாதிரி அம்மையாருக்கு வாய்த்த ஒரு அருமையான வட சொல்லில் சொல்லணும், பொக்கிஷம். அது அம்மையாருக்கு தனிப்பட்ட வகையில் அமைந்திருக்கு. தமிழ் சொல்லில் சொல்லணும்னா சிறப்பு, மாச்சிறப்பு என்று சொல்லலாம். அம்மையார் அவர்கள் இன்றைக்கு பாரதியார் அவர்களை மிகவும் பாராட்டி புகழ்ந்து அவருடைய பொன்னேட்டு அடிகளை வரிகளை நமக்கு நினைவு கூர்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்வில் நடந்த சிலவற்றையும் நமக்கு நினைவு கூர்ந்திருக்கின்றார். பெரியவர் பாரதியார், பெரியவர், மாமனிதன், மக்களுக்காக தொண்டாற்றிய மாமனிதர்களில் பாரதியாரும் ஒருவர். அந்த வகையிலே குடும்பத்தை கையில் எடுக்காமல் நாட்டை கையில் எடுத்த மன்னரை போன்ற மாமனிதர்களில் அவரும் ஒருவர். மன்னர்கள் பெரும்பாலும் குடும்பத்தை கையில் எடுக்க மாட்டார்கள், நாட்டை கையில் எடுப்பார்கள். அந்த வகையிலே பாரதியும் குடும்பத்தை கையில் எடுக்காமல் நாட்டை கையில் எடுத்த மாமன்னன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட விடுதலை வேட்கை கொண்ட மாமனிதர். அவரை இன்றைக்கு முத்தமிழ் சங்கம் சார்பிலே, ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலே அம்மையார் அவர்கள் பாராட்டி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களையும் இன்றைய உரையாளர் அம்மையார் அவர்களையும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தையும் வணங்கி பின்னூட்டம் வழங்கிய சான்றோர் பெருமக்களையும் இன்றைய இணைவில் நாளும் நம்முடைய
அரங்கத்தை சிறப்பு சேர்க்கின்ற அத்துணை நன்மக்களையும் வணங்கி மகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக விஜயா என்ற பெயரில் இணைந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களை வணக்கம் அம்மா. விஜயசாமுண்டீஸ்வரியின் வீட்டுக்காரர் தான் பேசுகிறேன். வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. ஏனென்றால் செல் சரியாக வேலை செய்யவில்லை, இணையத்திலே இணைப்பு கிடைக்கவில்லை. சரி, இப்போது பாரதியாரை பார்ப்போம். பாரதியின் பலவிதமான பரிமாணங்களை பார்த்து விட்டீர்கள். பார்க்காதது ஒன்றுமில்லை. என்றாலும் எட்டயபுரத்திலே பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்து மன்னர் கூறிய போது காந்திமதிநாதன் என்று ஒருவர் பாரதி சின்ன பயல் என்று பாடச் சொன்னார். உடனே அவர் பாடினார், காந்திமதி நாதனை பார் அதி சின்ன பயல் அப்படின்னு. காந்திமதிநாதனை சின்ன பயல் என்று பாட சொன்னால் அவர் காந்திமதிநாதனை அதி சின்ன பயல் என்று பாடினார். அப்பிலிருந்து இன்று வரை அவருடைய பாட்டின் தாக்கம் குறையவில்லை. அம்மையாரின் பேச்சு எப்படி குறையாமல் எல்லோரையும் பேச வைத்து சிறப்பு பரிமாணங்களை காட்டியதோ, பாரதியின் பேச்சியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியதோ, அதுபோல் எப்போதும் நாம் எதை செய்கிறோமோ அது நல்லதாக செய்ய வேண்டும். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லதுக்கு காலம் உண்டு, எந்த காலத்திலும் நல்லது வீண் போவதில்லை. நாம் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வளருவதற்கு கொஞ்சம் அதிக காலம் ஆகும். அதை விளைந்து கனியும் காயும் பூவுமாக காய்த்து நிழல் தரும் மரமாக மாறிவிடும். ஆகவே நாம் ஒரு சிறு வார்த்தை சொன்னால் போதுமானது. அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறையேதும் இல்லை. யார் சொன்னதும் எந்த குறையும் இல்லை. எல்லோரும் அவரவர்கள் நிலையிலே நிறைவாகவே பேசினார்கள். என்னால் இதற்கு மேல் பேசுவதற்கு நேரம் இல்லை என்பதால் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. எப்பொழுதுமே கந்தன் ஐயா அவர்கள் வித்தியாசமான ஒரு பின்னூட்டத்தை தருவார்கள். அவ்வகையில் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி மிக இனிதே நடைபெற்றது. நிறைவான முறையில் அத்தனை பேரும், சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் மிக அருமையானதொரு பின்னூட்டத்தை வழங்கி அம்மையார் அவர்களுக்கு பாராட்டி தெரிவித்திருந்தார்கள். அம்மையார் அவருடைய உரையால் பாரதியினுடைய நினைவு நமக்கு, அந்த யாராவது பேசுகின்ற பொழுது அந்த நினைவு வருகின்றது. சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவருடைய பாடல்களை இசைக்கின்ற பொழுது, இப்படி எப்பொழுதும் அவருடைய நினைவு வந்து ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு எழுவதுண்டு. அவ்வகையில் அம்மையார் அவர்கள் பேசின இந்த உரையினால் இன்றைக்கு அவரை பற்றி நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவ்வகையில் அம்மையார் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம். ஒரு சின்ன வார்த்தை.